28 வயது பெண் கற்பழிப்பு. சேச்சே, இந்த பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ள கற்பழிப்பு. இந்த தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? நான் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, என்னென்னமோ நடக்குது. நான் மட்டும் டியூட்டில ஜாயின் பண்ணியிருந்தேன், தமிழ்நாடு போலீஸ் ஏன் கஸ்டடியில கொண்டு வந்திருப்பேன். குட் மார்னிங் மேடம். மலருங்க மேடம், உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு சனிக்கிழமைல, அதான் மேடம் பிஸியா இருக்காங்க. அக்கா. மேடம், அங்க பாருங்க வந்துட்டாங்க. அக்கா. ஏய் மெதுவா. அக்கா பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்னம்மா இன்னைக்கு என்ன கோவில்? இன்னைக்கு சனிக்கிழமை இல்லக்கா, பெருமாள் கோவில். அடடடடடடா, என்ன தரிசனம் என்ன தரிசனம். பெருமாளையே நேர்ல பார்த்த மாதிரி இருந்ததுக்கா. ஆமா, பெருமாள் கோயில்ல பிரசாதம் கொடுத்துருப்பாங்களே, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேனா. கொடுங்க கொடுங்க, எனக்கு இது போதும். அக்கா நீங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. பேருக்கு தான் பிஏ வேலை பாக்குறீங்க, ஆனா மத்த நேரத்துல பூசாரி வேலை தான். பேருக்கு தான் நீங்களும் டிரைவர், நீங்க மட்டும் அக்காக்கு பாடி கார்டு வேலை பார்க்கலையா? அந்த மாதிரி தான் இதுவும். வண்டி எடுங்க. நீங்க உள்ள போங்க. எந்த பால் போட்டாலும் 6 அடிக்குதே. ஐயோ, தல அண்ணி போறாங்க பாரு. தெரியும் தெரியும். தெரியுமா? எப்படி தல பார்க்காம சொல்றா? வேலையை பாடுறா. மூடிட்டேன். ஏன் தல? அண்ணா ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணா. தல அண்ணி, நீ நேருக்கு நேரம் நின்று பார்த்து பேசினா என்ன பேசுவ? இல்ல தல, 2 பேரும் உசுருக்கு உசுரா லவ் பண்ணிருக்கீங்க, கல்யாணம் பண்ணி ஒன்னா வேற இருந்திருக்கீங்கல்ல, அதான் கேக்குறேன். டேய், வாழ்ந்ததே கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் வெறும் சண்டை தான். கொஞ்ச காலமா இருந்தாலும் வாழ்ந்திருக்கீங்கல்ல, உன்னை பத்தி பக்கத்தெல்லாம் விசாரிச்சேன். 2 பேரும் தீயா லவ் பண்ணீங்களாமே. அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தர் தாலி கட்ட போற நேரத்துல படக்குன்னு மேல ஏறி தாலி வாங்கி கட்டி முடியாமே. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் தானே வேணும். அதே மாதிரி இப்பயும் பண்ண வேண்டியதானே தல? ஏய், கடையை விட்டு எங்கேயும் போயிடாத. நீங்க தல போற அட்டிங்க போகும்போது கவலைப்பட்டான். நல்லா இருக்கேடா? நான் வர்றேன், மூஞ்சிக்கு நேரம் கதவை சாத்திட்டு போற. நீயே நல்லா இருக்கியாடா? மீராக்கு தெரிஞ்சா கோச்சுப்பால, அதனாலதான். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, என்ன மன்னிச்சிரு மாறா. சரி சரி, அழுகாத, விடு. நான் அப்படியே அனுப்புனது மனசே தாங்கல மாறா, மன்னிச்சிரு என்ன. சரி சரி, அழாத, விடு. உன்னை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை இப்படி பார்த்து. மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜெயிலில் இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம தான் வந்து பார்த்துட்டு போனேன், இப்போ யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கு. இது மாறாதுல்ல. என்ன என்னடா பண்ண சொல்ற? அவ சொல்றபடி கேளு, அதுதான் கரெக்ட். இப்போதைக்கு அவ வாழ்க்கையில் அவளுக்குன்னு இருக்கிற பெரிய உறவுனா அது நீ தான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி அவளை இழந்துடாத. நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு ஓரமா இருந்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறியடா? ஒரு கஷ்டமும் இல்லை. ஜெயிலில் இருக்கும்போது லேத்து வேலை கற்றுக்கிட்டேன், இப்போ லேத்து பற்ற போட்டிருக்கேன். எனக்கு என்ன செலவு இருக்க போகுது?
மாசம் ஒரு 10,000 ரூபா இருந்தாலே போதும், ராஜா மாதிரி இருப்பேன். ஆமா, கார்த்தி எப்போ வரான்? அவன் கனடாக்கு போய் 4 வருஷம் ஆச்சுடா. பாப்பா பிறந்த நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, பாப்பா எப்படி இருக்கிறா? அவளை இன்னும் நான் பார்க்கவே இல்லத்த. கூட்டு வந்திருக்கலாம்ல. நானும் வெளியிருந்து எட்டி எட்டி பார்க்கறேன், அவன் முகமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியுமா? காமிச்சிருக்கீங்களா? என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன், என் போட்டோ கூட காமிச்சது இல்லையா? நல்லா இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும். ம். மாறா, நீ உன் போட்டோ அவளுக்கு காமிச்சியான்னு கேட்டல்ல, ஆ, அவ உன்ன மாதிரி தாண்டா இருக்கா. புரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. அவ பேசுறது, சிரிக்கிறது, நடக்கிறது, சேட்டை எல்லாம் உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. சும்மா சொல்லணுமா? யார வேணான்னு சொல்றாங்களோ, யார ஒதுக்கி வைக்கிறாங்களோ, அவங்க குணத்திலேயே வந்து அவ பிறந்திருக்கா. அவ அண்ணி வயித்துல இருக்கும்போது நான் பேசினதெல்லாம் கேட்டு இருந்திருப்பாத்த. என்ன மலர் சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு ஒரு ஆபத்துன உடனே ஓடி வந்த ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல, ரவுடி. அவரு ரவுடிலாம் இல்ல, அவரு நல்லவரு. நல்லவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். கடவுள் நமக்கு ஆபத்து வரும்போது நேரா வரமாட்டாரு, இந்த மாதிரி ஆளுங்களை தான் அனுப்புவாரு. ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா அப்புறம் பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். மலர், ம், இங்க இருந்து நான் சைக்கிள் ஓட்டிட்டே வீட்டுக்கு போயிடுறேன். நீ கிளம்பு. இல்ல பாப்பா, ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துச்சு. நான் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போறேன். ஐயோ என்ன மலர், இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் பக்கத்துல வந்துட்டேன். கொஞ்சமாவது நான் சைக்கிள் ஓட்டிக்கிறேனே, தள்ளிட்டு வரதுக்கா இப்படி ஒரு சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ம், நான் ஓட்டிட்டே போயிடுறேன். பாய். பாய். பாத்து